தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடிகர் விஜய் பொறுப்பேற்ற நாள் முதல் அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரத்தில் பல்வேறு சர்ச்சைகளும் கேள்விகளும் எழுந்து வருகின்றன. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் முதல்வர் விஜய் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு அரசின் உயர் பதவிகளை வழங்கி வருவதாகவும் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே விஜய் தனது நெருங்கிய நண்பரான ஸ்ரீநாத்துக்கு தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தார். தேர்தலில் வெற்றி பெற்ற ஸ்ரீநாத் தற்போது அமைச்சர் பதவியும் வகித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக விஜயின் ஆஸ்தான ஜோதிடராக அறியப்படும் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்பவரை தமிழக அரசின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமித்தார். இந்த நியமனத்திற்கு கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட பல தரப்பினரிடமிருந்தும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இறுதியில் அரசால் அந்த நியமனம் திரும்ப பெறப்பட்டது. இந்த சூழலில் முதல்வர் விஜயின் நீண்டகால மேனேஜரும் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவருமான ஜெகதீஷ் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டார். ஆனால் இந்த நியமனம் ஆட்சி பொறுப்பேற்று 2 நாட்களுக்குள் நடைபெற்றிருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 40 நாட்கள் கழித்தே வெளியிடப்பட்டது. அதுவும் முதலில் இதனை ஜெகதீஷே தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டார். அதன் பிறகே வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. மக்களுக்கான ஆட்சி, வெளிப்படைத்தன்மை உள்ள ஆட்சி என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் முதல்வர் விஜய் ஜெகதீஷின் நியமனத்தை மறைத்து வைத்தது ஏன் என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் தற்போது மற்றொரு பரபரப்பான நியமனம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளரும் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவருமான KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் வெங்கட் நாராயணா தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சருக்கு இணையான அந்தஸ்துடன் கூடிய இந்த பதவி மத்திய அரசின் திட்டங்களை மாநிலத்தில் செயல்படுத்துவது, மாநிலத்தின் தேவைகளை மத்திய அரசிற்கு எடுத்துரைப்பது உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை கொண்டது. குறிப்பாக மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவுடன் தொடர்ந்து பிரச்சனை நிலவும் சூழலில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்திருப்பது பலருக்கும் அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜயின் இந்த தொடர் நியமனங்கள் தகுதிக்கு முன்னுரிமை அல்ல, நெருக்கத்திற்கு முன்னுரிமை என்ற விமர்சனத்தை வலுப்படுத்தியுள்ளன. தாவேகா ஆட்சியின் ஆரம்ப காலமே பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் செல்லும் நிலையில் இனிவரும் நாட்களில் மேலும் பல அதிர்வுகள் ஏற்படும் என அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.